ஆனால் பெரியப்பா நாளைய மறுதினம் சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை வேண்டாம் பெரியப்பா, நான் இப்பவே வரேன். காளிகாதேவி பலிக்கு இன்னும் 2 நாளுக்கு எவனா ஆக்கி ஓடுறோம் உனக்கு எவன் ஆக்கி ஓடுறாங்க 3 இட்லிக்கு மேல இறங்க மாட்டேங்கிறான். ஆனா 3 இட்லாவது 4 இட்லாவது அது கூட யாரு போடுவான்? சரி, என் துட்டுல ஒரு பைசா செலவாக கூடாது. நேரா வீட்டுல வரணும் பெரியப்பா. இன்றைய வரணும், நீங்கெல்லாம் வரணும். நாளை மறுநாள் சுக்கிரவாரம். நீரின் மேல் குமியை போன்று என்ன இந்த வாழும் உடலில் இருக்கக்கூடிய உயிரானது நீரின் மேல் குமியை போன்றது. இந்த மழை பெய்யுது, மழை பெய்யும் பொழுது இந்த நீர் குமி ஏற்படும். மழை பெய்ஞ்ச என்ன வரும்? நீர் குமி ஏற்படும். ஆமா, அந்த நீர் குமியானது எவ்வளவு நேரம் இருக்கும்? சில நேரம் இருக்கும். அது போல் இந்த பாழும் உடலில் இருக்கக்கூடிய உயிரானது இன்னைக்கு இருக்குமோ இல்ல நாளைக்கு இருக்குமோ இருக்காதோ சொல்ல முடியாது. அப்படி நாளைய மறுதினம் வரை இந்த பாழும் உடலில் உயிரானது இருந்தால் உன்னுடைய காளிகா பூஜைக்கு நான் வருகின்றேன். அது மட்டுமல்ல, காளிகா தேவிக்கு பலி கொடுக்க வேண்டும் என்றால் 32 லட்சம் பொருந்திருக்க வேண்டும். என்னுடைய உடலிலே 32 லட்சம் பொருந்திருக்கிறது. ஏதாவது ஒரு சிறு விண்ணம் ஏற்பட்டாலும், ஏதாவது ஒரு கையோ காலோ உடைஞ்சாலும், அல்லது என்னுடைய அங்கத்திலே சிறிது காயம் ஏற்பட்டாலும் காளிகா தேவிக்கு பலி கொடுக்க முடியாது. ஆகையால் என்னுடைய உடலுக்கு ஏதாயினும் சிறு விண்ணம் ஏற்பட்டாலும் நான் காளிகா தேவி பூஜைக்கு வர மாட்டேன். எனக்கு முன்னது எப்ப ஒப்புனம் பார்த்த ஒன்றும் பாக்குறேன். ஆனா இப்படி அடிக்கடா பார்த்துட்டேன். ஒரே ஒரு தொடர்கா சொன்ன பாரு. அது வேணாம், என்ன பண்ற? என்ன செய்யணும்? வீட்லயே இருக்கணும். வீட்டுல இருக்கணும். பெரியப்பாக்கு பூச்சிக்கு போனோம், பதிக்கு போனோம். அதெல்லாம் இல்ல, வீட்டுல ஒரே தாபமாகணும். கருத்துல குதிக்க கூடாது. சரி, பணமாத்திர ஏறி பணம் காட்டக்கூடாது. இந்த பில்லா கோடு பில்லா, கோடு பில்லா என்னது? கோடு பில்லா, கோடு பில்லா ஒரே என்னன்னா பெரியப்பாவுக்கு நம்ம கடப்பலிக்கு போனோம். சரி, அப்படி ஆகட்டும் பெரியப்பா. சொல்லாது. சரி, ஒரு மனதாக காளிகா தேவிக்கு பூஜைக்கு வருகிறேன். ஆமா, சரி பெரியப்பா. காட்டுல யாரு எத்தனை பெரியப்பா பாரு. சரி, நீ கோட்டை தாண்டி இந்த பக்கம் தான் வந்து போயா. வாயா வரே. டேய் வந்து போயா. நான் எப்படி தெரியுமா? வாயா டேய். நாங்கெல்லாம்
லக்காடிக்கு போறோம் தெரியல. நான் வருகிறேன். இந்த பக்கமா வா பெரியப்பா. நான் எப்படி தெரியுமா? ஆனந்த மன்னர் வந்தா துணியே.
முட்டந்தா கோயிந்தா முத்தந்தா குஞ்சிந்தா சாமி வேணி என்ன கட்டுறீங்க கோயிந்தா முட்டந்தா குஞ்சிந்தா அதெல்லாம் எங்க இருக்கு வெளிக்கு வாங்கடா வெளியே வாங்க கம்பெனிங்களா ஏய் மலையா நாடு ஏழு மணிக்கு போய்க்கிறேன் 7 மணிக்கு என்னத்துக்கு போயிருக்கிறேன் ஒரே எனக்கு ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை என்ன எனக்கும் எனக்கு எழுதிக்கிறேன் ஒருத்தன் யாரு பாலா பத்தான் அது உண்மைதான் எனக்கும் அவனுக்கு ஒரு சண்டை என்ன என் மட்டும் அவன் வச்சுக்கிறான் அவன் மட்டும் நான் வச்சுக்கிறேன் டேய் அவன் மட்டும் நீ வச்சுக்கிறேன் உன் மட்டும் அவன் வச்சுக்கிறான் டேய் டேய் என்னடா போறாது என்ன நாகராஜ் பெரிய பொண்ணு கட்டினா சின்ன பொண்ணு கட்டினேன் நஷ்டமும் சின்ன பொண்ணு கட்டிக்கணும் நாகராஜ் பெரிய பொண்ணு கட்டினா அதுக்கோசம் நாகராஜ் பட்டு பண்ணி வச்சிருவான் பொண்ணு நாராஜ் என்னவோ நாகராஜா கூத்தர் சோகனவோ குடினவோ ஆச்சு அந்த பொண்ணு சாவடிப்பான் ஏன்னா நஷ்டமுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த பொண்ணு நான் அந்த அம்மா என்ன மதினி கேட்டேன் நான் வீட்டுல வச்சுக்கிறேன் அப்ப ஊ கொண்டாட்டியா அந்த பொண்ணு வந்துட்டோம் எங்க இண்டி வச்சுக்கிறியா எதுவும் பாப்புல இல்ல போட வாங்க மாட்டுக்கா ஆமா அதனால எங்க போயிடுக்கிறேன் சரி போனா போடும் நான் ஒரு வேதனை எனக்கு கல்யாணம் ஆச்சு பிள்ளைல கொட்டில பிள்ளைல குட்டின்னு எப்படி இருக்கா ஐயா பிள்ளை கொட்டில அந்த கிராம திருத்தல யாரு வேடேச பெருமாள் திருத்தல வேடேச பெருமாள் கிடையாது திருத்தல இருந்து முருகா அவனா அவனுக்கு ஒரு 7 மாசம் நோண்டிக்கினேன் டேய் கெட்ட பேரை போட்டு நோண்டிக்கிறேன் ஐயோ வேண்டிக்கலையா என்ன ஐயா முருகு பேர் வேணே முருகு பண்ணே எனக்கு என் மாடி பிள்ளை சொல்ல ஒரு பொண்ணு விடு யார் பொண்டாட்டிக்கு முருகன் வந்து எனக்கு பொண்ணு விடு என்ன அவனுக்கே 2 பொண்டாட்டியா அந்த பிள்ளையே விடல அங்க பாரு திருப்பதியில பெருமாள் இருக்கிறாரு அந்த ஆளுக்கு நோண்டிங்கப்பா 3 மாசத்துல 2 பொண்ணு போட்டுறப்பா ஜெய் முருகனை 7 மாசம் அந்த பெரிய வேலைக்காரன் போலுது யாரு பெருமாளா அவருக்கு 2 பொண்டாட்டி பெரிய வேலைக்காரன் ஒரே 3 மாசத்துல அவருக்கு 2 பொண்டாட்டி கோபிஸ்வரிங்க அவரு பெருமாள் பெரிய வேலைக்காரர் ஒரே 3 மாசம் 2 குத்தம்பா முருகனை வேண்டிக்கிற 7 மாசம் ஆச்சு பெருமாளை வேண்டி 3 மாசம் ஆச்சு 10 மாசத்துல 2 புள்ள பெத்து போட்டோம் பொண்டாட்டி ஆமா கடலுக்கு நான் மயிர் கொடுக்கணும் உயிர் கொடுத்த கடவுளுக்கு மயிர் கொடுக்கணும் அது போய்க்கிறேன் சரிப்பா நீங்க திருப்பதிக்கு போறீங்கல்ல இங்கப்பா என்ன திருப்பதிக்கு போறீங்க மயிர் உங்களுக்கு கை கால் வெட்டி உண்டில போட்டு வருது கை கால் வெட்டி போட்டா முளைக்காது மயிர் கொடுத்தா வச்சுக்கோ அதனால போய் கொண்டு இருக்க நீ திருப்பதிக்கு எல்லாம் போக வேண்டாம் அந்த பெருமாள் இங்கே வந்திருக்காரு இங்கே வந்தா யாரு பஸ் எது கொடுத்துதா ஜெய் பஸ் பேர் விஷயம் வந்தாரு அவரு ஏதோ ஒரு இங்கதான் வந்திருக்காரு இங்கே வந்திருக்காரு அவர் தங்குறாரு தங்குறதோ இவங்க சரி குடும்பம் வந்திருக்காருடா நம்ம ட்ரை பண்ணிடுவேன் சரி அதுக்கு
அந்த கம்மிட்டியா எவ்வளவு நேரம் சரி இவ்வளவு சரிடா ஒரு பதில சொல்றதுடா என்ன டேய் இந்த பக்கத்துல பாட்டி கொலங்களா பாட்டி கொலக்குது பாட்டி கொலங்களே பச்சை பச்சை எனக்கு பாரு தவளைக்கா தவளைங்க அது மாதிரி நாலு மூஞ்சி அந்த மாதிரி இருக்கு தவிர ரூபமே அப்படிதான் அவரு தவளையும் கிடையாது பச்சை தவளையும் ஆடுன்னு சொல்லிக்கிறியா போய் வேண்டிக்கோ